பசி உடலில் வாழட்டும், பூமியில் உணவு உற்பத்தி பெருகட்டும். நம்ம ஆயுதத்தை பார்த்துட்டீங்க. இப்போ சிரிக்காதாலாம் சிரிச்சிடுங்க, காலையிலே சிரிச்சிடுங்க. வீடியோ பார்த்ததும் முதல்ல சிரிப்பு. ஆண்களுக்கு உடலில் உள்ள அனைத்து நோய்களும் குணப்படுத்தும் மாபெரும் ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் மனித இனம் கண்டுபிடித்த பசித்தர்கள் கண்டுபிடித்த ஆயுதம். இது முதல் விவசாயம் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் கண்டுபிடித்தது இது ஒன்று போதும், அனைத்து நோயும் குணப்படுத்தும். ஆனால் ஒரு வித்தியாசமான வீடியோ. வாழ்நாள் முழுவதும் இந்த மம்டி காட்டு நான் முழுமை அடைஞ்சிடுவேன், புரியுதுங்களா? அதனால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் குணப்படுத்தும் மாபெரும் ஒரு ஆயுதம். எல்லாம் சிரித்து முடிச்சிட்டிங்களா? ரைட்டு. என் வீடியோ அப்படியே எதிர்பார்க்கணும். அப்படியே புன்னகையாக வரும். ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி பட்டன் அந்த சேனல் கிட்ட போகும்போது அப்படியே சிரிப்பு தான். சிரிச்சிக்கினே ஆன் பண்ணுவீங்க. மகிழ்ச்சி. இன்று நாள் 10/9/2024 பதிவு. இன்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய விவசாயம் பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகில் விலாரி கிராமத்தில் பசி உணவு படைப்பு ஆசிரமம் இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது. இந்த இடத்தில் 2 நடக்கும். விவசாயிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இந்த இடம் இருக்கும். ஆரோக்கிய குழந்தை பிறப்பதற்காகவும் பசி உணவு படைப்பு ஆசிரமம் வழிகாட்டுதலாக இருக்கும். இதை திறந்து வைப்பவர் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா. அவருக்கு உறுதுணையாக அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாலாஜா டோல்கேட் பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இளங்கோ ஐயா காவல்துறையில் பணிபுரிகிறார். அவர் முழுக்க இந்த பாரம்பரிய விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாகவும் வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் செப்டம்பர் 16/9/2024 பசி உணவு படைப்பு ஆசிரமம் திறப்பு விழா, அதுக்கு இருவரும் வராங்க. அனைவரும் இந்த பகுதியில் உள்ள மக்கள்கள் அவர்களுக்கு நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவிங்கள். இப்போ இயற்கை விவசாயம் செய்ததால் இது பாருங்கள், வெண்டை செடி முதல் உணவு உற்பத்தி செய்தது. வானத்தையும் பூமியும் தொட்டு வணங்கி, வானத்தினோட நமஸ்காரம் கொடுத்து விட்டு அன்னை பூமி தாயை தொட்டு வணங்கி, இயற்கையை தொட்டு வணங்கி முதல் அறுவடை செய்தேன். இது பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா வெண்டைக்காய். இதெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்காது, புரியுதுங்களா? எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஊட்டச்சத்து இது அதனால் இந்த உணவை முதல் என்னுடைய உடலுக்கு சாப்பிட்றேன். நல்ல உணவை கொடுத்து என்னுடைய உடலில் உள்ள பசியை நலமோடு வாழ வைப்பேன். இதுவே என்னுடைய முழுமை. அடுத்து மீதி உலக மக்களுக்கு கொடுத்து நலமோடு வாழ வைப்பேன். என்னுடைய குடும்பம் சாப்பிட்டு மீதி இருப்பதை உலக மக்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இந்த ஆசிரமம் என்பது விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். ஆரோக்கிய குழந்தை பிறப்பதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும், புரியுதுங்களா? அதனால் விவசாயம் இன்னும் மேம்படுத்துவேன். அனைவரும் வாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா 30 சென்ட்டில் எத்தனை ஐட்டம் பயிர் வச்சுருக்கன்றத விவசாயிகளும் நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு இது போல் வடிவமைங்கள் இயற்கை முறையில். இது பார்த்திங்களா என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்களா? கரும்பு சக்கை. அந்த பகுதிகளில் தீயை வச்சு கொளுத்துறாங்க. கரும்பு சக்கை காஞ்சதும் நான் பாருங்கள் கரும்பு சக்கை எடுத்துன்னு மக்க வச்சுருக்கேன். இது அப்படியே இது பாருங்கள், இது மாதிரி பள்ளம் வெண்டை செடி மேட்டு பகுதி இந்த டவுனில் அப்படியே இது பாருங்கள் இப்படி போட்டு விட்றேன். கரும்புலாம் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? நான் என்னென்ன கொடுக்குறேன் பாருங்கள். இது பாருங்கள், செடிக்கு கரும்புலாம் கொடுக்குறேன். இந்த கரும்பை அப்படி போட்டுட்டு அங்கே மண் கொட்டிட்டோம்னா இனிப்பு சத்து, நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும், பல்லுயிர் பெருக்கம் இருக்கும், மண்புழு இருக்கும், புரியுதுங்களா? அதனால் ஊட்டச்சத்து கொடுக்குறேன் இயற்கை முறையில். அடுத்து அதுக்கு உரம் கொடுக்குறேன். பாரம்பரியம் சாணம் அடிச்சுன்னு கரெக்டாக 1 வருஷம் மக்க வச்சுக்கிறேன். பருத்து கொடுக்க போகிறேன். அந்த வீடியோ வரும், பார்த்துக்குங்க. ஒரு காலையில் இதை செய்கிறேங்க, மன நிறைவோடவும் மகிழ்ச்சியோடவும் செய்கிறேன். இந்த உணவு உங்களுக்கு வேண்டுமென்றால் சித்தர் பக்கம் இருக்கிற வரலும் அறிவு வளரும் ஆரோக்கிய உணவு கிடைக்காது. பசித்தர் பக்கம் வரும்பொழுது ஆரோக்கிய உணவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பசித்தர் என்பது என்ன அப்படின்னா உணவு உற்பத்தி செய்வதே பசித்தர். சித்தர் என்பது என்னென்னா தெய்வீக வழிபாடும், புரியுதுங்களா? அறிவு வளர்ச்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் பேசுவார்கள். அவங்கக்கிட்ட உணவுலாம் கிடைக்காது, புத்திமதி சொல்லுவாங்க போனால். அதனால் நீங்கள் எல்லோரும் சித்தர் வழிபாட்டில் வாழ்ந்துருப்பீங்க. வாழ்ந்துட்டு அதிலே முடிச்சிடாதீங்க. அதிலேருந்து பசித்தர் வழிபாடுக்கு வாருங்கள். நல்ல உணவை உற்பத்தி செய்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்து அடுத்து உலக மக்களுக்கு கொடுங்கள். அந்த தர்மமே இந்த பூமியில் முதல் தர்மம்.
அதுவே ஆதி தர்மம். இந்த தர்மத்தை செய்யுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வானத்தினுடைய பசியும் பூமியினுடைய உணவும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நலமோடு வாழ வைக்கும். அனைவரும் வாரீர்கள். பசி உணவு படைப்பு ஆசிரமம் திறப்பு விழாக்கு வாரீர்கள். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். பசித்தர் மூலிகமகேந்திரன். இது சம்மந்தப்பட்டது ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். 8939238922 பசித்தர் மூலிகை மகேந்திரன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. சரி, வீடியோ பார்த்து தான் கிளைமேக்ஸ் சிரிச்சிடுங்க. மன நிறைவாக இன்றைக்கி பாருங்கள், அப்படியே புத்துணர்ச்சியாக சந்தோஷமாக வேலை செய்யுங்க. ஒரு வீடியோ பார்த்தா போதும், புரியுதுங்களா? மகிழ்ச்சியாக வாங்க. உங்கள் அனைவருக்கும் விவசாயம் கற்றுக் கொடுக்குறேன். நான் பெரிய லெவலில் செய்கிறேன், சின்ன லெவலில் நம்ம ஆசிரமத்துக்கு வாங்க. அது நம்ம ஆசிரமத்துக்கு வரும்போது 10 ரூபாய்க்கு இனிப்பும் 10 ரூபாய்க்கும் உப்பும் வாங்கிடுவாங்க. இதுதான் இங்கே இருக்கிற ஐதீகம், நம்மளுடைய ஆதி சத்து. அதை படிப்படியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆசிரமத்துக்கு வரும்போது 10 ரூபாய்க்கு உப்பும் 10 ரூபாய்க்கு இனிப்பும் வாங்கிடுவாங்க. சால்ட்டும் சர்க்கரையும் வாங்கி வந்துடாதீங்க. கல் உப்பும் உருண்டை வெல்லம் நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் வாங்கிடுவாங்க. நன்றி, மகிழ்ச்சி.